நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம துஷார பத்தி தான் பேச போறோம். துஷார பொறுத்தவரைக்கும் போல்டா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிருவாரா? கேப்டன் விஷயத்த நல்லா ஹேண்டில் பண்ணிருவாரான்ற மாரி எனக்கு நெறைய சந்தேகம் இருக்கு. ஏன்னா துஷார பொறுத்தவரைக்கும் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸை சேர்ந்தவரா இருந்தாரு. வரும்போதே ப்ளூ கலர் எடுத்தாரு. அதாவது நீர் எடுத்து அவர் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸை சேர்ந்தவரா இருந்தாரு. ஆனா அவர் ஒரு பிரச்சனை வரும்போது சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல இருந்து சாதாரண பிக் பாஸ் ஹவுஸுக்கு போக வேண்டிய நிலைமை வந்துருச்சு. இவர் அடிச்சு பேசியிருந்தா இல்ல நான் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல தான் இருப்பேன், வேற யாராவது போங்கன்னு கூட இவர் சொல்லியிருக்கலாம். ஆனா இவர் அதை கோட்டை விட்டுட்டாருன்னு சொல்லலாம். சரி, கோட்டை விட்டதை இப்ப கேப்டனா ஜெயிச்சு தனி ரூம்க்கே போயிட்டாரு. இதுக்கப்புறமாவது இவர் விளையாட்டுல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி விளையாடணுங்க. ஏன்னா துஷார் இந்த வீட்டில் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா அரோரா கூட உட்காந்து பேசிட்டு இருக்க வேலை தாங்க நிறைய பண்றாரு. நீங்க பாருங்களேன், எப்ப நீங்க கேமரா இவங்க பக்கம் திரும்பிச்சனால சரி, இவங்க ரெண்டு பேர் தான் ஒண்ணா உட்காந்துட்டு இருப்பாங்க. துஷார் அதாவது அரோரா கூட வேற யார் கூடயாவது பேசுறத நீங்க பார்க்க முடியும். வாட்டர் மெலன் கூட விளையாடிட்டு இருக்கிறத பார்க்கலாம். கமருதீன் கிட்ட விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே நடிச்சு பிராக்டிஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க கமருதீன் கிட்ட. ஆனா இந்த துஷார் மட்டும் எப்ப நீங்க பார்த்தாலுமே சரி அரோரா கூட தான் இருக்கிற மாதிரி இருக்கு. நிறைய எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் போயிட்டாங்கன்னா இவங்க ரெண்டு பேர் முதல்ல ஒன்னா தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. இப்ப இந்த அவரோட ஷோல்டர் இருக்கு பாத்தீங்களா, அந்த பகுதியில் இவங்க கடிச்சுலாம் விளையாடிட்டு இருக்காங்க துஷார் கிட்ட. துஷாருமே இவங்க கூட எப்ப பாரு விளையாடிட்டு இருக்க மாதிரியே இருக்கு. ஸோ துஷார் ஒரு நல்ல கேப்டனா பேர் எடுக்கணும்னா முதல்ல இவங்க கூட பேசுறத கொஞ்சம் குறைக்கணும். குறைச்சிட்டு கேப்டனுக்கான ஆக்டிவிட்டி என்னவோ அதை பண்ணாதான் கேப்டனா இவர் நல்ல பேர் எடுக்க முடியும். இல்லைன்னா பிரச்சனை தான்.